ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம் திங்கள் கிழமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கின்றீர்களோ அதே அளவியாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கின்றதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். இறைவனது ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்ற கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, ஒருவன் தன் நண்பனிடம் இவ்வாறாக சொன்னான்: என் பொண்டாட்டியை நினைச்சாலே ஒரே எரிச்சலாக இருக்கிறது. சாயந்தரம் ஆனா போதும் டாஸ்மாக் கடைக்கு போயிடுறா. ஒரு கடைக்கு இல்லை, 2 கடைக்கு இல்லை, குறைஞ்சது ஒரு 6-7 கடைக்காவது போய் இறங்கி ஏறுறா. அதற்கு அவனுடைய நண்பன், கேட்கவே ஆச்சரியமா இருக்குது, உன் பொண்டாட்டி என்ன அவ்வளோ பெரிய குடிகாரியா என்றானாம். அதற்கு அவன், அப்படி இல்லை நண்பா, நான் தான் குடிகாரன். நான் தான் தினமும் குடிப்பேன். நான் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பேன். என்னை தேடி தான் அவள் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையாக அலைஞ்சு என்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவாள். அப்படி அவள் ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வர்றதை பார்த்தா எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது என்றானாம். மற்றும் ஒரு நிகழ்வு. வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்து கொண்டிருந்த மனைவி சொல்லுகின்றாள்: என்ன குடும்பம் நடத்துகிறா அவ? ஒரு எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, தேங்காய் இல்லை, மசாலா பொடி இல்லை, இதெல்லாம் இல்லாமல் என்னத்தை குடும்பத்தை நடத்துகிறா அவ? இதெல்லாம் சரியாக வச்சுக்க வேண்டாமா என்று நொந்து கொண்டாலாம். என்ன ஆச்சு? யாரை பற்றி பேசுகிற, யாரை பற்றி கேட்குற, ஒன்றும் புரியலையே என்று கணவர் சொன்னாராம். அதற்கு மனைவி, பக்கத்து வீட்டு பங்கஜம்தான் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறா. அன்பார்ந்தவர்களே, மேற்கண்ட 2 நிகழ்வுகளுமே எப்படி நாம் நம்முடைய குறைகளை மட்டும் மறைத்துவிட்டு அடுத்தவர்களது குறைகளை பெரிதாக்கி பேசுகின்றோம் என்பதை எடுத்து கூறுகின்றன. நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும்: குறைகளும் நிறைகளும் கலந்ததுதான் மானிட வாழ்வு. முழுக்க முழுக்க நிறைகளே உள்ள மனிதர்கள் என்றும் முழுக்க முழுக்க குறைகளே உள்ள மனிதர்கள் என்றும் இந்த உலகில் யாரும் கிடையாது. இதில் முதிர்ச்சி அடைந்த மனிதர்கள் என்பவர்கள் மற்றவர்களது நிறைகளை அதிகம் பார்த்து அவர்களை பாராட்டுவார்கள். தங்களின் குறைகளை தொடர் ஆய்வுக்கு உட்படுத்தி தங்களை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக முதிர்ச்சி அற்றவர்கள் தங்களின் நிறைகளை மட்டுமே பார்த்து அவற்றை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பெருமைப்பட்டு கொள்வார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களின் குறைகளை கண்டு அவற்றை பற்றி மற்றவர்களிடம் சொல்லி அதை ஊதி பெரிதாக்கி அதில் இன்பம் காண முயற்சி செய்வார்கள். இந்த வகையை சார்ந்த மனிதர்களைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியிலே எச்சரிக்கின்றார். வேறு விதத்தில் சொல்லப்போனால், உண்மையான முதிர்ச்சி என்பது தனது குறைகளை அதிகமாகவும் தனது நிறைகளை குறைவாகவும் பிறரது குறைகளை குறைவாகவும் பிறரது நிறைவுகளை அதிகமாகவும் பார்க்கக்கூடிய தன்மையாகும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் பகுத்தறிவை பயன்படுத்தி வாழ்வை நன்மை தீமை அடிப்படையிலும் நல்லவை கெட்டவை என்கின்ற அடிப்படையிலும் தவிர்க்க இயலாததை ஏற்றுக்கொண்டு பயணிப்பதாகும். எனவே இந்த பகுத்து பார்க்கும் தன்மையை பயன்படுத்தி
வாழ்வையை நாம் பண்படுத்தி கொள்ள இன்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த ஒரு சிறிய பயிற்சியை நாம் நாள்தோறும் செய்யலாமா? அதாவது, எந்த நபரிடம் குறைகள் அதிகமாக இருக்கின்றன என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அந்த நபர் உங்கள் மத்தியிலும் பிறர் மத்தியிலும் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை கவனித்து அதை ஒரு தாளில் அவரது நற்குணங்களை ஒவ்வொரு நாளும் எழுதி வாருங்கள். அவரில் சில நாட்கள் சில நற்குணங்கள் மட்டுமே நீங்கள் பார்த்திருந்தாலும் அவற்றையும் எழுதுங்கள். சில நாட்களிலேயே அவரை பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தில் மாற்றம் வரும். அவரிடம் உள்ள நற்குணங்களைக் கண்டு நீங்களே வியப்படைவீர்கள். அதே வேளையில் நம்முடைய குறைகளையும் ஒரு தாளில் தொடர்ந்து எழுதி வருவோம். இதன் மூலம் ஒரு கட்டத்தில் நாமே எவ்வளவு வளர வேண்டி இருக்கின்றது என்பதை நாமே அறிந்து கொள்வோம். அன்றாடம் எங்களை அன்பு செய்யும் இறைவா, நாங்கள் எத்தனை குறைகள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் எங்களை ஏற்று அரவணைத்து அன்பு செய்கின்றீர். நாம் மற்றவர்களுடைய குறைகளையே கண்டு கொண்டிருந்தால் அவர்களை அன்பு செய்வதற்கான நேரம் நமக்கு கிடைக்காது என்று புனித அன்னை தெரேசா அருமையாக கூறுவார்கள். ஆம் ஆண்டவரே, இது முற்றிலும் உண்மை. நாங்கள் மற்றவர்களுடைய குறைகளை கண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய நிறைகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமையாமல் போகின்றது. அன்பு ஆண்டவரே, மற்றவர்களுடைய நிறைகளை, நன்மைகளை, அவர்கள் செய்கின்ற நல்ல செயல்பாடுகளை கண்டு அவர்களை ஊக்குவிக்கவும் பாராட்டவும் உற்சாகப்படுத்தவும் தேவையான தாராள உள்ளத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தி அருளும். வீணான காரியங்களை செய்து எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாமல் நன்மையை செய்து உம்மை பற்றி கொள்ள தேவையான அனைத்து வரங்களையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். இந்த நாளை உமக்கு மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திருமதி ரீட்டா மேரி, நிரஞ்சன், நிஷாந்தி என்கின்ற இந்த குடும்பத்தாரை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த குடும்பத்தாரை சிறப்பாக நீர் வழி நடத்தினீரே. பல வேதனைகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில், துயரங்கள், கஷ்டங்கள், பாரங்களுக்கு மத்தியில் இந்த குடும்பத்தை நீரே தாங்கி வழிநடத்தி வந்தீரே. அன்பு ஆண்டவரே, குடும்ப தலைவன் இல்லாத இந்த குடும்பத்திற்கு நீரே தலைவராக இருந்து இந்த குடும்பத்தினுடைய தலைவியையும் இந்த 2 குழந்தைகளையும் நீர் சிறப்பாக வழிநடத்தினீரே ஆண்டவரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இத்தனை ஆண்டுகள் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து, நல்ல ஆன்ம நலத்தை தந்து, நல்ல வழிகளை காண்பித்து தந்து, நல்ல மனதை, சிந்தனை, செயல்பாடுகளை தந்து அவர்களை சிறப்பாக வழிநடத்தினீரே ஆண்டவரே. சமூகத்திலே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தீரே. துன்பங்கள், போராட்டங்களுக்கு மத்தியிலும் உம்மை கைவிடாமல் உம்மையே பற்றி கொண்டு வாழுகின்ற ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தற்பொழுது இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நீர் நன்றாக அறிவீர். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டங்களை, அவர் சிந்துகின்ற கண்ணீரை, அவருடைய உடலிலே அவர் தாங்கி இருக்கின்ற வேதனைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. உடல்நலமற்ற அவருடைய உடலுக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. பலவித நோய்களால், வேதனைகளால் கஷ்டப்படுகின்ற, அவதிப்படுகின்ற அவருக்கு நீரே அந்த நோய்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து விடுதலையை தந்து சிறப்பாக வழிநடத்திட நாங்கள் செபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த குடும்பத்தை நான் எப்படி வழிநடத்துவேன், என்னுடைய குழந்தைகளை எப்படி நல்ல எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துவேன் என்று கலங்கி தயங்கி கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரனுடைய ஜெபங்களை கேட்டு இந்த குடும்பத்தை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. இதோ இந்த குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டிருக்கின்ற நிரஞ்சன் என்கின்ற இந்த மகனை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த மகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். அவர் செய்கின்ற பணிகளை, வேலைகளை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. அவர் வேலை செய்கின்ற இடத்துல மன நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு அனைவரோடும் இணைந்து பணி செய்கின்ற நல்ல சூழ்நிலைகளை அவருக்கு ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இதோ இந்த வேலைக்கு எதிராக வருகின்ற எல்லா தடைகள், சோதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் அனைத்திலும் இருந்து அவருக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே.
எல்லோரும் இவரோடு இணைந்து அமைதியிலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நன்றாக ஒரு குடும்பத்தை சேர்ந்த நல்ல நண்பர்களைப் போல வேலை செய்கின்ற நல்ல மனதை அங்கிருக்கின்ற அனைவருக்கும் தாரும் ஆண்டவரே. அங்கிருக்கின்ற போராட்டங்களிலிருந்து, தடைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து அவருக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. நல்ல மனதை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அவருக்கு நிறைவாக தாரும் ஆண்டவரே. இதோ தற்பொழுது குடும்பத்தில் இருந்து கொண்டு தாய்க்கு துணையாக இருந்து கொண்டு அந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அருமை மகள் நிஷாந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். அந்த மகளுடைய எதிர்காலத்திற்காக, நன்மைக்காக, அவர்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக இதோ அவருடைய தாயாரும் சகோதரரும் இணைந்து எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் அவருக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. தற்பொழுது அவருக்கு நல்லதொரு குடும்பத்திலே மன ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கின்றது ஆண்டவரே. இந்த ஒரு மாபெரும் வரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே முன்னிருந்து இந்த காரியங்களை நடத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அன்பு ஆண்டவரே, இந்த மகளுடைய அந்த திருமண நாள் வரை எந்த ஒரு குறையும் தடையும் இல்லாமல் நீரே பாதுகாத்து பராமரித்து எல்லா செயல்பாடுகளிலும் நீர் துணையிருந்து அந்த குடும்பத்தாருக்கு நீர் இணையாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியறலும். இது சம்பந்தமாக அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானத்திலும், திட்டத்திலும், செயல்பாடுகளிலும் அவரோடு உடனிருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. அவர்கள் எதிர்கொள்கின்ற எல்லா தடைகளையும் கடந்து வருகின்ற ஒரு நல்ல மனதை, ஆற்றலை, நல்ல சிந்தனைகளை, நல்ல வழிமுறைகளை அவர்களுக்கு காண்பித்து தாரும் ஆண்டவரே. பலரின் வழியாக அவர்கள் எண்ணி ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற நல்ல உதவிகளை செய்து அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ உயிரோடு இருந்த அந்த நாள் வரை சிறப்பாக தன்னை முழுவதுமாக இந்த குடும்பத்திற்காக அர்ப்பணித்த இந்த குடும்பத் தலைவர் மாய கிருஷ்ணன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். உமது விருப்பத்தின்படி இப்பொழுது மரணத்தின் மூலம் இந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து உம்மோடு இணைந்திருக்கின்றார். இந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆன்மாவை ஆசீர்வதித்து எல்லா பாவங்களிலிருந்தும், குறைகளிலிருந்தும், குற்றங்களிலிருந்தும் விடுவித்து விடுதலை அளித்து நித்திய வாழ்வை, ஒரு முடிவில்லாத வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆன்மா விண்ணகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசவும், இந்த குடும்ப தலைவியையும் அந்த அவர்களுடைய குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களை அந்த ஆன்மாவிற்கு தந்து வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, அந்த ஆன்மாவை உமது வலதுபுறத்திலே அமர்த்துகின்ற நல்லதொரு வரங்களை தாரும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.